பாரதி மேடம் பாரதி மேடம் என்னாச்சு பாரதி மேடம் 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 என்னாச்சு மேடம் என்னாச்சு பாரதி? ரேணு, ஏய் எங்க போயிட்டு இருக்க? ரேணு, நீ எப்படிமா இங்க? என்னம்மா என்னாச்சு? தண்ணி மேடம். தண்ணியா? தண்ணி இருந்தா கூட இருங்க. என்னம்மா, யாருக்கு என்னாச்சு? ஏய் ரேணு, எங்க போறா இவ? வா. என்ன? கொஞ்சம் தள்ளுங்க. ஏய் பாரதி, என்னம்மா அது? என்னாச்சு உனக்கு? என்னம்மா, ஏன் இப்படியாச்சு? என்ன இவளுக்காச்சு? காலையில இருந்து எதுவும் சாப்பிடல மேடம். இதுல அடி பிரதர்ஷனம் வேற பண்ணாங்க. ஐயோ, என்ன பாரதி, இந்த மாதிரி சமயத்துல எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? சரி இந்திரி, பாத்து பாத்து மெதுவா மெதுவா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்லங்க, பரவாயில்ல. அது ஜஸ்ட் பசி மயக்கம் தான், வேற ஒண்ணும் இல்ல. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. என்னம்மா இது? திடீர்னு எங்க போன? உன்னை காணோன்னு நானும் சந்துருவும் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? சரி, அவரும் ஸ்வேதாவும் பண்ணது தப்புதான். அவர் அப்படி பேசியிருக்க கூடாது. அதுக்காக என்கிட்ட கூடவா நீ சொல்லாம போவ? ஏமா இப்படி பண்ண? சாரி ஆண்டி, என்னால அந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி இருக்கேன். சரி விடு. இப்ப நீ எங்க இருக்க? அட்ரஸ் கொடு. அது என்ன? இல்ல, கண்டிப்பா வேணுமா ஆண்டி? நான் எனக்காக தான் கேக்குறேன். பிரசவ நேரம் வேற நெருங்கிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல உன்னை அடிக்கடி வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கணும்ல, அதுக்காக தான் கேக்குறேன். உங்க போனுக்கு நான் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். சரி. அப்புறம் உனக்கு என்ன உதவியா இருந்தாலும் நீ என்கிட்ட கேளு. நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன். சரிங்க ஆண்டி. ரேணு, பத்திரமா பாத்துக்கோ. வரேன். நான் வேணா கார்ல போய் உன்னை டிராப் பண்ணிட்டுமா? இல்ல பரவாயில்ல ஆண்டி, நாங்களே போய்க்கிறோம். சரி.